இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனை நண்பர்களே, திருத்தலையானது ஆலயத்தில் கூடியிருக்கும் மக்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பு உதவி செய்து நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருக்குறள் எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை பார்க்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுகிறோம். Dear devotees of Our Lady of Vallakhan, this mass is offered for all the faithful gathered here, and those who are participating through Jaya Plus, Srineweb TV, as well as other social media, and in a special way for all the sponsors of live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Vallakhan who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தில் இரண்டாம் காலத்தின் இறுதி நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி ஊதாரி மகன் என்பதை விட ஊதாரி தந்தை. ஊதாரித்தனமாக தன்னுடைய அன்பை, இரக்கத்தை தன்னுடைய மகனுக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் நம்மை அல்லது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இரக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இரக்கமுள்ள இறைவனிடத்திலே, ஊதாரி தந்தையினிடத்திலே, ஊதாரி மகனாக நாம் செய்த குற்றங்களை உணர்ந்து அறிவு தெளிந்து சுய உணர்வு பெற்று அவரை நோக்கி வருவதற்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற காலம்தான் இத்தவக்காலம். எனவே தவக்காலத்தின் பக்தி வைத்து மேற்கொள்கின்ற நாம் இறைவனத்தை நோக்கி திருந்தி வர முயற்சிப்போம். மேலும் இன்றைய நாளில் அகில உலக திரு அவையும் சரி, நம்முடைய இந்திய திரு அவையும் சரி, தமிழக திரு அவையும் சரி, தஞ்சை மறை மாவட்டம் சரி, இந்த நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போர் யுத்தத்திற்காக அமைதி பெற வேண்டி அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு நாளும் இறக்கின்ற சாதாரண மக்களை நினைவு கூர்ந்து நாம் அமைதியின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று இறைவேன்றிலும் ஜெபத்திலும் திருப்பலாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். நாமும் கடந்த ஒரு வாரமாக நம்முடைய திருத்தலத்தில் நடக்கின்ற அனைத்து திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் இதை நினைவு ஜெபிக்கிறோம். இன்றும் சரி, நாளை இந்திய திருவை கேட்டுக்கொண்டதற்கேற்ப நாளையும் சரி, நாம் கொடுக்கின்ற அனைத்து பக்தி முயற்சிகளிலும் திருப்பணிகளிலும் ஆராதனையிலும் இன்றும் ஈரானிலும் நடக்கின்ற இந்த போர் யுத்தத்திற்காக தலைவர்கள் அமைதியோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்று நாம் நினைவுகொள்கின்ற பிரபத்துவா கல்சிட்டவை போன்று நம்முடைய வாழ்க்கை மறைசாட்சி வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மன்றாடுவோம்.